அண்ணி, அன்னைக்கு நம்ம வாய்க்கிலேயே அவ்வளவு பேச்சு பேசுனீங்க. பெரிய இடத்துல சம்பந்தம், நல்ல குடும்பம், ஆனந்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு அவ்வளவு பேசுனீங்களே. நீங்க அமைச்சு கொடுத்த வாழ்க்கை எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாத்தீங்கல்ல. டேய் அன்பு, என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஆனந்திக்கு தான் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குல்ல, அவளுக்கு ஒண்ணும் ஆவாதுடா. ஆனந்தி பத்தி மட்டும் யோசிப்போண்டா. இதெல்லாம் இப்ப பேசி எதுவும் மாற போறதில்ல. விடுங்கண்ணே, இவங்க 2 பேரும் பார்த்தாலே அவ்வளவு கோவம் வருது. அம்மா எடுத்த முடிவே நான் தப்புன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்களே ஆனந்தி சம்மந்தம் இல்லாம கல்யாணத்தை எப்படி பண்றது ஏது பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அண்ணி அதெல்லாம் பிரச்சனை இல்ல, பெரியவங்க நாங்க பேசி முடிவு பண்றதுதான். ஆனந்தி கிட்ட பேசி எப்படியாவது சமாதானப்படுத்திடலாம், இந்த கல்யாணத்தை நடத்தியே தீரணும்னு அம்மாவையும் சேர்த்து உசு பேத்திட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேர் பண்ண டார்ச்சர்னாலதான் இதுக்கு மேல இந்த பிரஷரை தாங்கவே முடியாதுன்னு சொல்லி அவ சாகணும்னு பூச்சி மருந்து குடிச்சிட்டா. இத பாரு அன்பு, தேவையில்லாம வார்த்தையை விடாத. ஆனந்தி இப்படி தற்கொலை முயற்சி பண்ணிப்பான்னு தெரிஞ்சா நாங்க அவளை இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னோம். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக தானே பேசணும். ஏன் இப்படி எங்க மேல அபாட்டமா பழி போடுற? யாரு நான் பழி போடுறேன்னா? விட்டா உங்களுக்கும் ஆனந்தி சூசைட் பண்ண ட்ரை பண்ணதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு விலகிடுவீங்க போல இருக்கே. அண்ணி, நீங்க கோவப்பட்டாலும் சரி, கத்தி கூப்பாடு போட்டாலும் சரி, நான் சொன்னது உண்மை இல்லைன்னு ஆயிடாது. ஒரு தடவை இல்ல 1000 தடவை கூட சொல்லுவேன். ஆனந்தி சூசைட் பண்ண ட்ரை பண்ணதுக்கு காரணமே நீங்க 2 பேரும் தான். டேய் அன்பு தம்பி, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? டேய், நல்லதுன்னு நினைச்சுதான்டா அப்படி பண்ணாங்க. ஏண்டா ஆனந்தி மேல நமக்கு இருக்கிற பாசம் அவங்களுக்கு இல்லாம போயிடுமா என்ன? அக்கா, நீங்க சும்மா அவங்க சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. தயவு செஞ்சு சூழ்நிலை புரிஞ்சுக்கோ. ஹாஸ்பிட்டல் இது. அண்ணி, நீங்களும் கோவப்படாதீங்க. அவன் ஏதோ ஆனந்தி மேல இருக்கிற பாசத்துல பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ எனக்கு ஆனந்தி மேல பாசம் இல்லையாமா? நான் அப்படி நான் என்னமோ வேணும்னே ஆனந்தியை வாழ விடாம பண்ண போற மாதிரி அவன் பேசுறான். எனக்கு மனசு கஷ்டமா இருக்காதா? உங்களுக்கு எல்லாம் ஆனந்தி மேல இருக்கிற அதே பாசம் தானே எனக்கும் இருக்கும். அத புரிஞ்சுக்காம அவன் அப்படி பேசுற எனக்கு எப்படிமா இருக்கும்? தனம், விடு தனம். தயவு செஞ்சு நீ அது புரிஞ்சுக்கோ. வா வா அண்ணி. டேய் அன்பு, நீ கொஞ்சம் அமைதியா இருடா. இப்ப ஆனந்தி பத்தி யோசிக்காம உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க எப்படி ஆனந்தியை பத்தி யோசிப்பாங்க? அப்படி யோசிச்சிருந்தாதான் ஆனந்தி நல்லா இருந்திருப்பாளே. தயவு செஞ்சு அமைதியா இருடா. அவ ஆனந்தி நல்லா வாழணும் தானே நினைச்சிருக்கா. என்ன, அவ நல்லா வாழணும்னு அவங்க நினைக்கிறாங்க, அவ உயிரோட வாழணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். டேய், ஏன்டா இப்ப நிலைமை புரிஞ்சுக்காம மல்லுக்கு நிக்கிறேன்? கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. ஷாலினி, இவனை கூட்டிட்டு போமா. எல்லாத்தையும் என்னவே சொல்லுங்க. டேய் அன்பு, என்ன காமாட்சி கூப்பிடுற? சொல்லு காமாட்சி, என்ன இந்த நேரத்துல கூப்பிடுற? மாமா, ஆனந்தி பூச்சி மருந்து குடிச்சிட்டு தற்கொலை பண்ண பாத்துட்டா. என்னது? ஏய், என்ன காமாட்சி சொல்ற? ஆமா மாமா, பாவி மக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இப்ப மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறா மாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. என்னம்மா நீ இப்ப எங்க இருக்கீங்க? நாங்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். டாக்டர் ஆனந்திய பாத்துட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. பயப்படாத காமாட்சி, அவளுக்கு எதுவும் ஆகாது. ஆமா, இப்ப எந்த ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கீங்க? அதான் மாமா, கையில் வேலை பாக்குற ஹாஸ்பிட்டல்ல தான். சரி சரி, அழாத காமாட்சி, நான் உடனே வரேன். என்னங்க ஒரே பதட்டமா பேசுறீங்க? யாருக்கு என்னாச்சு? ஆனந்தி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ண பாத்துருக்காங்க. நான் இப்ப ஹாஸ்பிட்டல் போகணும். அப்பாடா, அப்படியே பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டா நல்லா இருக்கும். இத வச்சு இந்த கல்யாணம் நின்னுடணும். ஏங்க, நானும் வரேன். என்னமா சொல்ற? ஆமாண்ணே, ஆனந்தி அவசரப்பட்டு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா. எங்க எல்லாருக்கும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப நாங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கோம். தனம், இப்ப ஆனந்தி எப்படிமா இருக்கு? ஆனந்தி விஷம் சாப்பிட்டாங்கறத என்னால நம்பவே முடியலமா. டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? இல்லன்னு, ஆனந்திக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நாங்க எல்லாரும் பயந்து போயிருக்கோன்னு. ஆனந்திக்கெல்லாம் எதுவும் ஆகாது, நீ பயப்படாத, தைரியமா இரு, பாத்துக்கலாம்.
தனோ அழாத தனோ, ஆனந்திக்கு எதுவும் ஆகாது. ஆமா, எந்த ஹாஸ்பிட்டல் சொன்ன? அண்ணே, கையில் வேலை பாக்குறல அந்த ஹாஸ்பிட்டல் தானே. ஓ, கையில் வேலை செய்யறாங்களே அந்த ஹாஸ்பிட்டலா? சரி, நீ பயப்படாம இரு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரிங்கண்ணே.